வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் ஷார்ப்பாக 21 செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஷார்ப்பாக வந்து 21 செகண்ட் டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனு கேன்வாஷ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எகைன் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கிளாஸில் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு -100 கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸை லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரை ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் கிளிக் பண்ணுற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 60 வந்து கொடுத்துக்கோங்க, 60 இல்லைனா 65 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறது க்ரீன் மேலே இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 85 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 85ல் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகுதா, சைடில் எங்கேயாவது பிளாக்காக ஷோ ஆகுதான்னு பாருங்கள். பிளாக்காக ஷோ ஆகுது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த கிளாஸ் ஷோ ஆகும், அதில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் அதாவது ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வால்யூம் ஆப்ஷனில் வால்யூமை மைனஸ் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிளண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ கரெக்டாக வீடியோவோட எண்டிங் வரை எல்லாமே ட்ராக் ஆகிருக்கா கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து மேக் பண்ணியிருப்போம். டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எகைன் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த பார்டர் இமேஜுமே செலக்ட் பண்ணிட்டு அதையும் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.